தப்பு செய்யறாங்க, அந்த குற்ற வழக்குகள்ல 5 ஆண்டுகள் இல்ல அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகள்ல அவங்க கைதாகி 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தா, ஜாமீன்ல வெளிவர முடியாம இருந்தாதான் இப்ப புதுசா மசோதா தாக்கலாகி அதை சட்டமான நடவடிக்கை எடுக்க போறாங்க. அவ்வளவு ஒரு சீரியஸ் கிரைம்ல முதல்வரும் அமைச்சர்களும் பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத எப்படி அட்மிட் பண்ண முடியும்? அவங்களை கட்டுப்படுத்த ஒரு சட்டம் வேண்டாமா? 2 விஷயங்கள். இன்னைக்கு ஊருக்கே மொராலிட்டியை பற்றி லெசன் எடுத்துட்டு இருக்காரு திரு அமித்ஷா. அமித்ஷா அவர்கள் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் தெரியுமா? எக்ஸ்டார்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், ஃபேக் ஷராபுதீன் ஃபேக் என்கவுண்டர் கில்லிங்கில் திரு அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டார். அப்புறம் அதுக்கு வரோம். விடுவிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொன்னார், நான் உடனே என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டேன் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ ராஜினாமா பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பதவியில் போய் தானே உட்காந்தாரு. விடுவிக்கப்பட்டார். அப்படின்னா விடுவிக்கப்படும் பொழுது அந்த நீதிபதிக்கு என்ன ஆச்சு? லோயான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி இறந்தார், அந்த வழக்கை பார்த்து கொண்டிருந்த லோயான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது பொது வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள். அந்த இதில் அடுத்து வரக்கூடிய நீதிபதி அவர் திரு அமித்ஷா அவர்களை விடுதலை செய்கிறார். அவ்வளோதான், சிபிஐ தூங்கிடுச்சு சார். இன்றைக்கி ஏதாவது ஒரு அமைச்சர், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஏதாவது ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டால் உடனே சுவமோட்டோ எடுக்கிறாங்க. அமித்ஷா ஃபேக் என்கவுண்டர், எக்ஸ்டார்ஷன், இப்படிப்பட்ட வழக்கில் எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய தலைவர்கள் யாருமே கைது செய்யப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் திரு அமித்ஷா. அந்த வழக்கு என்ன பண்ணாங்க, கீழமை நீதிமன்றம் ட்ரையலுக்கே போகாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிச்சு. அவ்வளோதான் சார், ஊற்றி மூடிட்டாங்க அந்த வழக்கை. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் 2 எஃப்ஐஆர்கள் குவாஷ் செய்யப்பட்டது. குவாஷ் செய்த அந்த நீதி அரசருக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்துச்சு, அதற்கு பின்னர் என்னென்ன பதவிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஃபைன், அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இதை பற்றி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை பற்றி திரு அமித்ஷா பேசுறது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய 71 அமைச்சர்கள் 28 அமைச்சர்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்கள யாராவது போலீஸ்காரன் போய் கைது செஞ்சிருவாங்களா? தைரியம் இருக்கா? இப்போ அவங்களே உள்ளடக்கியதானே இந்த மசோதா இருக்கு. பிரதமர், மத்திய அமைச்சர் அதே தான் சொன்னார். பிரதம மந்திரியே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். சிஐசி ஒரு ஆர்டர் போட்டார், பிரதமருடைய டிகிரி சர்டிபிகேட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். அந்த உத்தரவுக்கு மேல டெல்லி உயர்நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க தான் எடுத்து காமிச்சார். திரு அமித்ஷா அவர்கள் தான் இதுதான் பாருங்க, திரு மோடி அவர்களோட டிகிரி சர்டிபிகேட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு காமிச்சாரு. அந்த டிகிரி சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு கூட பிரதமருக்கு அகைன்ஸ்டா உத்தரவு வராது. ஆனா இவங்க ஆஹா பிரதமரே நாங்கள் சேர்த்து விட்டோம், பார்த்துக்கலாம். யாரை ஏமாற்றுகிற நாடகம் இதெல்லாம்? இது எதற்காக இதை செய்யறாங்க? ஒரே விஷயம் தான் சார், அமலாக்கத்துறை, பிஎம்எல்ஏ ஆக்ட், இதை 2 மனதில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சில கேள்விகள் கேட்டிருக்கார் திரு அமித்ஷா. பிரதமர், முதல்வர், அமைச்சர் அவங்கெல்லாம் சிறையிலிருந்து நாட்டை வழிநடத்த முடியுமா? முதல் கேள்வி. ஜனநாயகத்துடைய கண்ணியத்திற்கு ஏற்றதா? 2வது, சிறையிலிருந்தே ஆட்சி அமைப்பாங்களா? 3வது கேள்வி. சிறை முதல்வருடைய இல்லமாகவோ அல்லது பிரதமர் இல்லமாகவோ அமைச்சர்கள் இல்லமாகவோ மாற்றப்படும், அது நியாயமா? உயர் அதிகாரிகள் சிறையிலிருந்து கிடைக்கக்கூடிய உத்தரவுகள் அடிப்படையில் செயல்படுவார்கள், இந்த அரசாங்கத்தை நடத்துவார்கள், அது சரியா அப்படிலாம் கேட்கிறார். இதெல்லாம் பார்த்தா நியாயமானதுன்னு தோணுது. இல்லை, இதில் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவினர் திரு அமித்ஷா அவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்விக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய சிறை தண்டனையும் முதல்ல விசாரணை அதிகாரி செய்யக்கூடிய கைது நடவடிக்கையையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. 30 நாள் சிறையில் இருந்தா இது பண்ண முடியும். யார் கைது செய்ய முடியும்? விசாரணை அதிகாரி கைது செய்ய முடியும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, தொடர்ந்து எல்லா வழக்குகளிலையும் ஒருத்தரை கைது செய்யறதோ கைது செய்யாததோ அந்த விசாரணை அதிகாரியுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆட்சியை கவிழ்த்து விடலாம் அப்படின்னா விசாரணை அதிகாரியை மிரட்டி கைது செய்ய வச்சிட மாட்டாங்களா? ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய 1.5 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியாவில், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய டைரக்டர் பொறுப்புக்கு யாருக்குமே தகுதி இல்லையா, ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி, அவரை மட்டும்தான் வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போராடி ஒருத்தரை மட்டும் வந்துச்சு. எதுக்காக?
எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வதற்காக. இப்படி ஒரு விசாரணை அதிகாரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? 5 ஆண்டுகளோ அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளோ சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்குகள்ல கைது செஞ்சா மட்டும்தானே அந்த அதிகாரியே நினைச்சா கூட சிறையில் வச்சு. கார்த்திக், ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன எந்த குற்றச்சாட்டு வேணா சொல்லிட்டு போயிடல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க போய் நீங்களும் நானும் ஒரு ட்ரேட் பண்றோம். உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் ட்ரேட்ல நான் கொடுக்கணும். இருங்க சார், பொருள்லாம் வித்து கொடுக்குறேன். நீங்க சொல்றீங்க இல்ல 420 உங்க மேல நான் வந்து வழக்கு போடுறேன், ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறீங்க. 420 கேஸுக்கு நான் பெயில் வாங்கிட்டு வந்துருவேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணும்? 1 கோடி ரூபாயா? இது வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸ், நான் உங்களை இது பண்ணி கைது செய்வேன்னு சொல்லி மெயின் வழக்குக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவோம் 10 நாள்ல. இந்த வழக்கில் போட்டு 1 வருஷம் உள்ள வைப்பாங்க. இது எங்க போச்சு, அது எங்க போச்சுன்னு சொல்லி. இதுதான் இந்தியா. அதாவது இந்தியாவை நாஜிக்களுடைய ஜெஸ்டாப்போ போல மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஹிட்லர் எப்படி வந்து எல்லாரையும் போலீஸை வைத்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டை நடத்தினாரோ அப்படிப்பட்ட போலீஸ் ஸ்டேட்டை இங்கே வரக்கூடிய முயற்சி. ஆனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிராமா அப்படின்ற. இந்த சட்டமே ஏன் ஒரு டிராமா? இந்த சட்டமே ஒரு டிராமா. ஏன் அப்படின்னா, டிராமா கட்டாயம் நிறைவேறும், வாய்ப்பே இல்லை சார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேறும்னு திரு அமித்ஷா நம்பிக்கையோட காத்திருக்கிறார். நல்லதெல்லாம் யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆதரிச்சு இந்த மசோதாவை நிறைவேற்றும் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது என்ன இதாகும் அப்படின்னா, ப்ரொசீஜர், அதாவது அந்த வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசண்டாக இருக்கணும். அந்த 50%, அதாவது 534னா 271 மெம்பர்ஸ் இருக்கணும். அதில் ஓட்டிங் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2க்கு 3 மெஜாரிட்டி இருக்கணும். எங்கே சார் வச்சிருக்காங்க? இதுவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் சார். யாரை ஏமாற்றுகிற நாடகம்? இந்த நாடகத்தை ஏன் நிறைவேற்றிருக்காங்கன்னா, ஓட்டுக்களை திருடி ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக, ஓட்டுக்களை திருடி பிரதமராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி. ஓட் சோரி அப்படின்னு சொல்லி பிரதமர் பாராளுமன்றத்துக்குள்ள வரும்போது ஓட் சோர்னு சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் கத்துனாங்க. இப்படி ஓட்டுக்களை திருடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது பூதாகரமாக வெடிக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் மடை மாற்றுவது போல டிஸ்கஷன் நம்ம வேற எடுத்துக்க. அதாவது பாஜகல ஒரே ஒரு விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். அதுல மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள், கில்லாடிகள். அப்படி ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் இது. பாஜக தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றவே முடியாது.